ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஓமைங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இந்த உலகத்தில் தவறாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த உலகம் தான் கலியுகம். இந்த கலியுகத்தில் தான் நம்மளுடைய ஜீசஸ் ஏசப்பாங்கிறவங்க என்ன செஞ்சாங்க, வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய தவறுகளை என்ன செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, நல்லது போல் என்ன செஞ்சுருப்பாங்க இருப்பாங்க. இதெல்லாம் திருத்துறதுக்கு தான் யார் வந்தாங்க அப்படின்னா அந்த காலத்திலேயே ஏசப்பா என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய கலியுகம் மாதிரி தான் அந்த காலத்தில் உள்ள கலியுகம். அந்த கலியுகத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, ஏசப்பா நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதாவது சிறையிலிருந்து விடுவிக்க தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா தண்டனைக்குரியவங்களை விடுவிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செஞ்சாங்க, குற்றம் சாட்டினாங்க. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா நல்லவங்களை தான் என்ன செஞ்சுருக்காங்க, சிலுவையில் போட்டிருக்காங்க. அப்படி சிறையில் போட்டவங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அவர்களெல்லாம் விடுவிக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கு, ஏசப்பா வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண் என்ன செஞ்சுருக்கிறா அப்படின்னா கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரம் உடைய ஒரு பெண்ணு ஏசப்பாவுடைய காலில் பரிமள தைலத்தை என்ன செஞ்சுருக்கா, ஊற்றி என்ன செஞ்சுருக்கிறா அப்படின்னா கண்ணீரால் என்ன செஞ்சுருக்கா, அதை தொடச்சிருக்கிறா. ஏசப்பாவுடைய காலை தொடச்சிருக்கிறான். அதாவது மற்றவங்களாம் பார்க்கும்போது அவளை என்ன செஞ்சுருக்காங்க, பேசியாகவும் விபச்சாரியாகவும் தேவடியவாகவும் என்ன செஞ்சுருக்காங்க, நினச்சிருக்காங்க. அடிப்படையில் அதாவது கால் அப்படின்னு சொல்லும்போதே அடிப்படையான ஒரு விஷயம். அதாவது ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரம் ஒரு பெண்ணாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணும் இருந்து ஒரு புண்ணியமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் என்ன செஞ்சுருக்கிறா அப்படின்னா அவளை தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, அவமானப்படுத்தி அவளை என்ன செஞ்சுட்டாங்க, இந்த உலகத்தில் சீரழிச்சிருக்கிறாங்க. அதுதான் கலியுகம். அப்படி ஒரு பெண் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பெண்ணை அந்த அடிப்படையில் உள்ள ஒரு பெண்ணு கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரமாக என்ன செஞ்சுருக்கா, அவள் வாழ்ந்துருக்குறா. அதனால தான் அவளை என்ன செஞ்சுருக்காங்க, நல்லா என்ன ஏசப்பாக்கு பிடிச்சிருந்து. அதை தான் அவர் சொல்கிறாரு, என் தலையில் எண்ணெய் தேய்க்கவில்லை, என் காலில் தான் பரிமள தைலத்தை என்ன செய்தால் தேய்த்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் தலையில் எண்ணெய் தேய்ச்சி என்ன செய்யலை விடலை, என் கால்களில் உள்ள என் அடிப்படையான ஒரு எண்ணத்தில் தான் அவள் என்ன செஞ்சா, அவள் என்னைய தேய்ச்சி என்னுடைய காலை கழுவுனா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்படி நிறைய அவருடைய ஒவ்வொரு செயலையும் பார்க்கும்போது சயின்டிஃபிக் ரிசல்ட் படி பார்க்கும்போது அவர் ரொம்ப என்ன செய்கிறது, நல்லவர். அதே சமயத்தில் பாவங்களெல்லாம் ரட்சிக்க தான் நான் வந்திருக்கிறேன், பாவிகள் இல்லை பாவங்களை நான் ரட்சிக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் எப்படி நடக்குது பாருங்கள். அதாவது இதே மாதிரியே தான் என்ன செய்யுது, அந்த காலத்தில் உள்ள கலியுகத்திலே நடந்திருக்கு. இதே மாதிரி உள்ள கலியுகம் தான் இப்போ உள்ள கலியுகம். சரி, தீர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது நாம் நினைக்கிறோம், அதாவது ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ், நீதிமன்றத்தில் கிடைக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அப்படி இல்லை. ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ், இன்ஸ்டிடியூஷன் நாலேஜ் அண்ட் ரிவீல்டு நாலேஜ். நிறைய பேர் பாருங்கள், ரிவீல்டு நாலேஜ் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. பக்தியாக இருந்த உடனே யாரை கும்பிடுவாங்க அப்படின்னா சொடலை மாடை, வண்ணார மாடை, ஏதாவது ஒரு தெய்வங்களை என்ன செஞ்சுப்பாங்க, கும்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ நாம் நினைப்போம் இது ஒரு கேரக்டர், இவங்க மேலே ஒரு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இல்லை, இவங்க ஆத்ம ரூபத்தில் என்ன செய்கிறாங்க, இறந்தவர்கள் தான் என்ன செய்வாங்க, ஆத்ம ரூபத்தில் இருக்கும் பொழுது அவங்கள வண்ணாரம் மாடை, சொடலை மாடை அப்படின்னு சொல்கிறது. இன்ஸ்டிடியூஷன் நாலேஜ்னு சொல்லப்படுறது பூத கணங்களை குறிக்கிறது. இதுவும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இவங்களும் ஒரு விதமான தீர்ப்பு தான். இந்த மாதிரி தீர்ப்புகளை நாம் என்ன செய்கிறது அப்படின்னா இந்த மாதிரி தீர்ப்புகள் சில நேரங்களில் என்ன செய்கிறது, தவறாக என்ன செஞ்சுக்கும் வந்துக்கும். அதனால் வாழ்க்கையோடைய தரங்கள் மாறிடும், வாழ்க்கை வித்தியாசமாக மாறிடும். அவங்கள என்ன செய்வாங்க, ஒரு ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையில் என்ன செஞ்சுருவாங்க, தள்ளி விடப்பட்டுருவாங்க. அப்போ தீர்ப்பு அப்போ நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கும்போது தீர்ப்பு ஒவ்வொருத்தவங்களுடைய ரிவீல்டு நாலேஜ், இன்ஸ்டிடியூஷன் நாலேஜ், கனவுகள், சொப்பனங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மக்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருது அப்படிங்கிறத நம்ம
கேட்கும்போதும் மட்டும்தான் இது என்னது தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்குதா, இல்லை அவங்க ப்ராக்டிக்கல் நாலேஜில் இந்த தவறு செஞ்சாங்களா, இல்லை ரிவீல்டு நாலேஜில் அவங்க என்ன செய்யணும் உட்புகுத்தப்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும். இன்றைக்கி நிறைய பேரை என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா கேவலமாக பேசுகிறாங்க, அவமானமாக பேசுகிறாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க பேசிக் ஆஃப் லைஃப்பில் நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. கண்ணி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரம் தான் வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. அவங்கள தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு என்ன செஞ்சுவாங்க, மக்கள் இந்த மாதிரி கேள்விக்குறியாக ஆக்கிடுவாங்க. இந்த ஏசப்பாவை பாருங்க, அப்பளப்போ சாத்தானேன்னு என்ன செய்யலாம், எல்லா சமயங்களையும் அப்பளப்போ சாத்தானேன்னு சொன்னாங்க. ஆனால் தீர்ப்புன்னு சொல்லும்போது அப்பளப்போ சாத்தானேன்னு சொல்ல முடியலை. இன்றைக்கி உலகத்தில் மரணத்திலிருந்து, திருமணத்திலிருந்து, மறுமணத்திலிருந்து எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வேலையிலிருந்து எல்லா விஷயத்துலையும் தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த தீர்ப்பு நல்லதா கெட்டதா சயின்டிஃபிக்காக சைக்காலஜிக்கலாக நாம் என்ன செஞ்சுக்கணும், உளவியல் அடிப்படையில் என்ன நடந்தது, நம்மளை நம்மளுடைய உடலில் உள்ள மனசுக்குள்ளே இருந்து பிசாசுகள் என்ன கிரியைகள் செய்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்லணும் பாருங்கள். அதாவது ஒரு பெண்ணை தேவடியான்னு சொல்லிடுவாங்க. அந்த பெண்ணை ரெண்டாவது மக்கள் யோசிப்பாங்க, நம்மளுடைய தீர்ப்பு தவறாயிடக்கூடாது, இந்த பெண்ணை எப்படி என்ன செய்யணும், தேவடியாவை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகளை எடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நிமிடங்களும் கூட என்ன செஞ்சுப்பாங்க, ஒவ்வொரு செயல்களையும் பில்லி சூனியம் ஏவல் சேவனை இது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு பெண்ணையோ அல்லது ஆணையோ, அது வேலையாக இருந்தாலும் சரி, அவளுடைய கண்ணி கருப்பு பாதுகாப்பான கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மக்களுடைய வாயிலே இருந்தோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு வித்தியாசமாக நம்மளுக்கு மனநிலைகளை கொண்டு வர மாதிரி யாராவது சித்தரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய உளவியல் அடிப்படையில் சைக்காலஜி படி சயின்டிஃபிக்காக நம்ம சரியாக தவறா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சு என்ன செய்யணும், நம்ம மனசை நல்ல குழப்பம் இல்லாத நல்ல ஒரு தெளிவான ஒரு குலமாக நம்ம வச்சுக்கணும். அதாவது நம்மளுடைய குல தெய்வங்கள் நம்மளுடைய மனசை தெளிவுபடுத்துவாங்க. ஆனால் பிசாசுகள் என்ன செய்வாங்க, தெரியப்படுத்த மாட்டாங்க. சில விஷயங்களை நாம் குழம்பி போயிருப்போம், அதை தெளிவுபடுத்தி என்ன செஞ்சுக்கணும், எப்போவுமே நம்மளுடைய மனசை வச்சுக்கணும். சில சமயங்களில் நாம் என்ன செய்யணும், தப்பு செஞ்சுருக்கேன்னு சொல்லி யாராவது நம்மளை வழி உணர்த்துறாங்க அப்படின்னா அதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதிலிருந்து எப்படி மீட்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அதை என்ன செய்யணும், அதுக்கு பிராயச்சித்தமாக ஏதாவது என்ன செய்ய வேண்டும், அது மீண்டும் நடக்காதவாறு என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்து கொள்ள வேண்டும். ஏசப்பா படத்தில் நீங்கள் பாருங்கள், ஃபிலிமில் ஜீசஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு படம், எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச படம் ஜீசஸ் ஃபிலிம். இந்த ஃபிலிமில் நீங்கள் பாருங்கள், ஏசப்பா ரொம்ப ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் கூட ரொம்ப நீட்டாக ரொம்ப சயின்டிஃபிக்காக தான் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு ஒரு வார்த்தை கூட என்ன செய்வாங்க, யதார்த்தமாக என்ன ஒரு விஷயமாக என்ன சொல்ல மாட்டாங்க. இப்படி வாழ்ந்து என்ன செய்யணும், காக்க வேண்டும். தீர்ப்பு என்பது உண்மையா அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நாம் இந்த பொய்யா நம்மளுக்கு சித்தரிக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் கடைசியான ஒரு ஜட்ஜ்மெண்ட், இந்த உலகத்தில் தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அடுத்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த தீர்ப்பை நாம் சரியாக உண்மையாக பொய்யா சரியாக தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்குதா, இல்லை பொய்யா தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்குதா. நம் கனவில் கூட என்ன செய்கிறோம், உடன்படிக்கை அப்படிங்கிறது மேலே அதாவது ஆத்மாக்கள் உடன்படிக்கைங்கிறத உருவாக்கி தான் நம்மளுக்கு உடன்பாடுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குவார்கள். அதனால் கனவிலும் சரி, நினைவிலும் சரி, சொப்பனத்திலும் சரி நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது ஒரு நிமிடம் நாம் என்ன யோசிக்க வேண்டும். அப்படி ஜட்ஜ்மெண்ட் சரியாக இல்லை என்றால் அதை கண்டிப்பாக ஆண்டவனும் பிசாசும் சேர்ந்து தான் கிரியைகள் பண்ணி தப்பான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதனால் அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது மட்டும்தான் இது கலியுகம். அன்றைக்கி பாருங்கள், ஃபிலாத்துவும்
அதாவது நம்மளோட கீழே இருக்கிற மக்கள் என்ற பிசாசும் சேர்ந்து தான் அன்னைக்கு ஏசப்பாக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி தீர்ப்பு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது என்பதுதான் முக்கிய நோக்கம். தீர்ப்புங்கிறது எல்லா விஷயத்தையும் உளவியல் ரீதியாக, சைக்காலஜிக்கல் ரீதியாக நீங்கள் ஒவ்வொரு பரிசீலனை செய்ய வேண்டும். அது உங்களுக்கு சரியாகவில்லை என்றால் மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டும்.